வணக்கம். செய்தி சுருக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். களை கட்டிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்துக்கிட்டு வருது. இந்த ஆண்டோட நிகழ்ச்சி செவ்வாயன்று சூப்பராக நடந்துச்சு. ஜல்லிக்கட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் சில கட்டுப்பாடுகள் விதித்ததால அதன்படி மதுரை கலெக்டர், நகராட்சி மற்றும் போலீஸ் கமிஷனர் முன்னிலையில் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. மொத்தம் 8 ரவுண்டு நடந்த இப்போட்டியில் 476 காளைகளும் 550 மாடுபிடி வீரர்களும் கலந்துக்கிட்டாங்க. காளைகளை பிடிச்ச வீரர்களுக்கும் அவங்க கிட்ட சிக்காத மாடுகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பாண்டியனின் காளையும் மேல்மலையனூர் கோவிலோட காளையும் MP ஆம்புலன்ஸ் காளையும் அதிக பரிசுகளை வாங்கிச்சு. நிகழ்ச்சியை பார்க்க தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் ஆர்வமுடன் கலந்துக்கிட்டாங்க. இனி வர்ற ஒரு மாசத்துக்கு பல ஊர்களிலேயும் தமிழரோட வீர விளையாட்டை நம்ம பார்க்கலாம். இரண்டு MLAக்கள் வாபஸ். குமாரசாமிக்கு ஆபத்து. கர்நாடகாவில் காங்கிரஸ் அதிக இடத்துல ஜெயிச்சாலும் பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால குமாரசாமியை முதல்வராக ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் குமாரசாமி அவர் கட்சி ஜெயிச்ச தொகுதிக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்குறாரு, காங்கிரஸ் கட்சி தொகுதிக்கெல்லாம் நிதி ஒதுக்க மாட்டாருன்னு அந்த கட்சிக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வாரியம், கார்பரேஷன் நியமனம் அப்படின்னு எடுக்கிற எல்லா விஷயத்திலையும் இரு கட்சிக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துடுது. அமைச்சர் பதவி கிடைக்காத காங்கிரஸ் MLAக்கள் சில பேர் காண்டில் இருக்கிறதாவும் பேசிக்கிறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி MLAவை இந்த சைடு வர வச்சு ஆட்சியை பிடிச்சிடலான்னு பாஜக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் குமாரசாமிக்கு சப்போர்ட் பண்ண சுயேட்சை MLAக்கள் நாகேஷ், சங்கர் 2 பேரும் எங்களோட சப்போர்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கள் சப்போர்ட் பாஜகவுக்குன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா குமாரசாமி மெஜாரிட்டி காமிக்கிற மாதிரி ஆயிடும். காங்கிரஸ் MLAக்கள் சில பேரும் சைலண்டாக எதிர்க்கிறதால குமாரசாமி டேஞ்சர் ஜோனுக்கு சீக்கிரம் வந்துடுவார்னு பிஜேபி வெயிட்டிங்கில் இருக்காங்க. சபரிமலை கனகதுர்காவின் மண்டையை உடைத்தார் மாமியார். சபரிமலைக்கு பெண்களும் போகலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்டால் பல போராட்டம், குழப்பம்லாம் வந்துச்சு. பக்தர்கள் கொதித்து எழுந்து தங்களோட கண்டன குரலையும் எழுப்பினாங்க. இந்த கேப்பில் கேரளாவை சேர்ந்த கனதுர்காவும் பிந்துவும் நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் கள்ளத்தனமாக சபரிமலைக்குள்ளே போயிட்டு வந்தாங்க. இது பெரும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. இந்நிலையில் அங்காடிபுரம் பகுதியில் உள்ள மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க கனதுர்கா. அப்போ இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பில் முடிஞ்சுது. இந்த சண்டையில் கனதுர்காவின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு திருவனந்தபுரம் மருத்துவமனையில் சேர்த்தாங்க. சபரிமலை பிரச்சனை தொடர்பாக தான் சண்டை நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. வென விதைச்சவன் வென அறுப்பான், தென விதைச்சவன் தென அறுப்பான்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க பெரியவங்க? முதல்வர் பதவி விலகி வழக்கை எதிர்கொள்ள வேண்டும். சென்னை, கோவை விமான நிலையங்களில் பேட்டியளித்த மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன், கொடநாடு விவகாரத்தில் முதல்வர் பதவி விலகணும்னு வலியுறுத்தப்படுகிறதே என்ற கேள்விக்கு என்னுடைய நிலைப்பாடோ அதுதான். கடந்த 2.5 வருஷத்துக்கும் மேலா இதை தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன். இது மர்ம கதையின் அடுத்த அத்தியாயம், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். இது ஒரு மர்ம தொடர்கதையின் அடுத்த கட்டம், அத்தியாயம், அவ்வளோதானே தவிர இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதுதான் என் கருத்து. புதிய மக்கள் நீதி மையம் அலுவலகம் திறப்பதற்காக வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, பொங்கல் திருநாளை இங்கே கிராமப்புற சூழலில் கொண்டாடுவதற்கு, மக்களுடன் மக்களாக நின்று கொண்டாடுவதற்கு தொடங்கியது கும்பமேளா. இந்தியாவில் ஹரித்வார், பிரயாக்ராஜ், உச்சைனி, நாசிக் ஆகிய நகரங்களில் 3 ஆண்டுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் கும்பமேளா கொண்டாடப்படுது. அந்த வகையில் 2007ஆம் ஆண்டுக்கு பின் பிரயாக்ராஜ் நகரில் இப்போது மீண்டும் கும்பமேளா கொண்டாடப்படுது. மகா சங்கராந்தி நாளான செவ்வாயன்று அதிகாலையிலேயே கும்பமேளா தொடங்கியது. இதையொட்டி கங்கை ஆற்றுடன் யமுனை ஆறு கலக்கும் இடமான திரிவேணி சங்கமத்தில் 35 படித்துறைகளில் துறவிகளும் பொதுமக்களும் புனித நீராடினாங்க. 49 நாட்களுக்கு நடைபெறும் இந்த கும்பமேளாவில் வெளிநாட்டவங்க உட்பட 15 கோடி பேர் வருவாங்க அப்படின்னு திட்டமிடப்பட்டிருக்கு. மகா சங்கராந்தி பண்டிகையொட்டி கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 ஜீவநதிகளும் சங்கமமாகும் திரிவேணி சங்கமம் பகுதியில் திங்கட்கிழமை மட்டும் 35 லட்சம் பேர் புனித நீராடினாங்க. செவ்வாய்க்கிழமை 1.25 கோடி பேர் புனித நீராடி இருக்காங்க அப்படின்னு விழா குழு கணக்கு சொல்லியிருக்கு. லஞ்சம் வாங்கிறதுக்காகவே தனி ரூம். சேலத்தில் புகழ்பெற்ற சுகவனேஸ்வரர் கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு திருப்பணிகள் நடந்து வருது. இதுல 50க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் பணியில ஈடுபட்டிருக்காங்க.
இந்நிலையில பொங்கல் பண்டிகையொட்டி தனக்கு பொங்கல் இனாம் தரணும்னு கோவில் உதவி ஆணையர் கட்டாயப்படுத்தி இருக்காரு. இந்த செய்தி லஞ்ச ஒழிப்பு போலீசார் காதுக்கு போச்சு. போலீஸ்காரங்க கண்கொத்தி பாம்பா கவனிச்சாங்க. அலங்கார பொருள் அறைக்கு வந்த சிலர் பணத்தை வச்சுட்டு போய் உதவியாளருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அவர் தொகையை உதவி ஆணையரிடம் சேர்த்திருக்காரு. இந்த கலெக்ஷன் மட்டும் 70,000 ரூபாய் இருந்துச்சு. காத்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமா பிடிச்சு பணத்தை பறிமுதல் செஞ்சு விசாரணை நடத்தி வராங்க. சேலம் சுகவனேஸ்வரர் கோவில் வளாகத்துல உதவியாளர்களுக்கான தனி அலுவலர் இருக்கும்போது சேலம் ராஜகணபதி கோவில் அருகில சிறிய அறைய ரகசியமா ஏற்பாடு செஞ்சு அங்க இருக்கிற கண்காணிப்பு கேமராவை எடுத்துட்டு பணத்தை வாங்குவது தெரிஞ்சது. உதவி ஆணையாளர் தமிழரசு மற்றும் கணக்காளர் வன்னியத்திலகம் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்க தனியறை அமைச்சு பணம் பெற்ற சம்பவம் சேலத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அரசியலில் குதிக்கிறார் ஐயா கண்ணு. கரூரில் பேட்டியளித்த தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு, நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் விவசாயிகளா அப்படிங்கிற மாதிரி விவசாயிகளை மறந்துடுறாங்க. அதனால இந்தியாவில் இருக்கிற 29 மாநிலத்திலையும் விவசாயிகளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட்டா களத்துல குதிக்க போறதா சொல்லியிருக்காரு. லாபகரமான விலை கொடுக்க மாட்டேன், இல்லை கலந்து மாட்டேன், நதியை இணைக்க மாட்டேன் என்று சொன்னால் அந்த அரசியல் கட்சியை எதிர்த்து 29 மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ணுவது என்று எங்களது அகில இந்திய விவசாய கூட்டமைப்பு முடிவு செய்யும்.